ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேக்ரவுண்ட்ல பேசுறது சார்லஸ் ஜே. இன்னைக்கு நம்ம எங்க டூர் அடிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எஸ்ரா சொர்க்குணம் ஐயா தந்தை பேராயர், இசிஐயோட தந்தை பேராயர் வாழ்ந்த வீடு பிளஸ் இசிஐயோட பைபிள் காலேஜ், அப்புறமா ஒரு சில என்னோட சாட்சிகளையும் என்ன பண்றேன் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்றேன். எதுக்காக இந்த இடத்த நம்ம டூர் அடிக்கிறோம் சென்னையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது பொது சொத்து பார்த்துக்கிடுங்க. தனி மனித சொத்து கிடையாது. அதனால ஐயோ யாரோ லவ்வர் நிக்கிறாங்களா, கேமராவை கட் பண்ணல பாவம் பசங்க ஜாலியா கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். ஓகே. அதாவது ஐயா பார்த்தீங்கன்னா மிஷினரி ஊழியம் பேனர்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. மிஷினரி ஊழியம் வட மாநிலங்கள் எல்லா இடங்கள்லயும் போய் பல 10,000த்திற்கு மேற்பட்ட சபைகளை உருவாக்கியவர். இதுதான் ஐயாவோட ஹெட் குவார்டர்ஸ், அதாவது வீடு பார்த்துக்கிடுங்க, பேராயர் இல்லம். இதுல நாங்க சின்ன பையனா இருக்கும் போதெல்லாம் ஐயாவை பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவோம், அடிக்கடி வருவோம். மற்ற ஊழியக்காரர்கள் மாதிரி ஐயா கிடையாது. ஐயா தேசத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார், அமெரிக்காவுக்காக ஜெபிக்கிறார், லண்டனுக்காக ஜெபிக்கிறார். அப்படியெல்லாம் பில்டப்லாம் கொடுக்க மாட்டாங்க பார்த்துக்கிடுங்க. ஐயா வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா யாரில் என்ன பார்க்க வந்திருக்கிறது, வர சொல்லல, என்னல உனக்கு என்ன வேணும், என்ன பிரச்சனை, எதுக்கு வந்திருக்கியா? ஐயா ஒண்ணும் இல்லையா, சும்மா உங்களை பார்த்துட்டு போக வந்தோம்யா. அப்படியால, சரி சரி, காபி குடிக்கலாம், டீ குடிக்கலாம் அப்படின்னு பேராயர் இல்லத்துல வச்சு நம்மள என்ன பண்ணுவாங்க, ஐயா உபசரிச்சு அனுப்புவாங்க பார்த்துங்க. எந்த ஒரு பில்டப்பும் கிடையாது. இதுதான் இந்திய மிஷினரி IMM அப்படின்னு சொல்லப்படுகிற பில்டிங் பார்த்துக்கிடுங்க. இருங்க நான் பேசுறேன், முகத்தை காமிச்சு பாருங்க. அதாவது நம்ம எஸ்ரா சொர்க்குணம் ஐயாவை இன்னைக்கு எல்லாரும் புகழ்றதுக்கு காரணம் இந்த ஒரு வார்த்தை தான். இந்த பில்டிங் கிடையாது, அதுல என்ன இருக்கு பாருங்க, இந்திய மிஷினரி மூமெண்ட் IMM அப்படின்றது பாத்தீங்கன்னா மிஷினரி ஊழியம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு தெரியாது மிஷினரி ஊழியம்னா என்னன்ட்டு. அதை ஐயா களத்துல இறங்கி பண்ணவங்க நம்ம எஸ்ரா சொர்க்குணம் ஐயா. வாங்க. இன்று நாம் யூடியூப்பில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஊழியக்கார ஐயாக்கள், அன்பானவர்களே, பிரியமானவர்களே என்று ஏசி ரூமில் மேக்கப் போட்டு பேசுறதை தான் நம்ம கேட்டிருக்கோம். ஆனா நம்மளோட தந்தை பேராயர் எஸ்ரா சொர்க்குணம் ஐயா களத்துல இறங்கி வேர்வையோட பல மிஷினரி ஊழியம் மக்களுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லி அங்க ஒரு திருச்சபைகளை 10,000த்திற்கு மேற்பட்ட சபைகளை நிறுவியவர். இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட இசிஐ எவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா மூலமா நடக்கிற பைபிள் காலேஜ் பார்த்துக்கிடுங்க. அதாவது இந்த பைபிள் காலேஜ் பாத்தீங்கன்னா, நீங்க இங்க படிச்சீங்கன்னா இசிஐல தான் பாஸ்டரா போகணுமா அப்படின்னா கிடையாது. நீங்க எங்க வேணா என்ன பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இந்த பைபிள் காலேஜ்ல பைபிள் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், நீங்க இசிஐல பாஸ்டர் ஆகணும்னாலும் ஆகலாம், இல்ல என்ன பண்ணலாம். இது நான் என்னமோ பேசுறேன்னா, வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிப தம்பிமார்களே, ஊழியக்காரர்களே நல்லா பாத்துங்க. நம்ம எஸ்ரா சொர்க்குணம் ஐயா என்ன பண்ணல, இந்த இடத்துல சர்ச்சு கெட்டல. இப்போ ஐயாவோட வீடை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு பல பேர் 100 கோடி ரூபாய் சபை ஒரே இடத்துல என்ன பண்றாங்க, கெட்டுறாங்க. ஆனா இந்த பைபிள் காலேஜ் பிளஸ் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ ஆராதிக்கிற ஒரு, நல்லா இருக்கீங்களா ஐயா? எங்க? ஆமா, எம்ஜிஆர் நகர். நம்மளோட மூத்த விசுவாசி இல்ல, 5 பேர் வச்சு ஆரம்பிச்ச சபை. 5 பேரை வச்சு ஆரம்பிச்சது. ஓகே. எம்ஜிஆர் நகர் 280 குடும்பம் இப்போ வராங்களா? ஓகே, நன்றி. இதே மாதிரிதான் பாருங்க, ஐயா தனக்குன்னு எஸ்ரா சொர்க்குணம் ஐயா என்ன பண்ணல, ஒரு சர்ச்சு கெட்டல. அங்க காணிக்க வசூல் பண்ணிக்கிட்டு தான் குடும்பத்துக்கு அப்படின்ற மாதிரி இல்லாம பல போதகர்களை உருவாக்கி விட்டு பல மிஷினரி ஊழியம், அதுதான் பல வட மாநிலங்கள், சென்னையில, இன்னும் பல வெளியூர்கள்ல என்ன பண்ணியிருக்காங்க. இதுதான் பைபிள் காலேஜ். வட மாநிலத்திலிருந்து படிக்கிறவங்களுக்கு ஹாஸ்டல் எல்லாமே இங்க இருக்கு. இங்கதான் இப்ப சென்னை இறையியல் கல்லூரி, இந்த பாருங்க கவர்மெண்ட் அப்ரூவலோட நடந்துகிட்டு இருக்க MTSC சென்னை இறையியல் கல்லூரி. அதாவது செனாடுன்னு சொல்லுவாங்க. செனாடுனா என்னமோ நினைச்சு பயந்துடாதீங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க வீட்டு பக்கத்துல பாண்டியன் கூட்டுறவு வங்கி இருக்கும், கனரா பேங்க் இருக்கும், சிட்டிக்குள்ள HDFC இருக்கும், ICICI இருக்கும். எல்லாத்துக்கும் ஹெட் RBL இல்லைங்களா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்ப நானும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில்
கோச்சு ட்ரைனிங் முடிச்சவன். இப்போ நீங்களும் நானும் சேர்ந்து என்ன பண்ணலாம்? இப்போ என்கிட்ட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சர்டிஃபிகேட் இருக்கு. அதை வச்சு நீங்களும் நானும் ஒரு பேங்க் ஆரம்பிக்கலாம். ஆனா அது வந்து நீங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஎல் பேர்ல தான் ஆரம்பிக்கணும்னு இல்ல. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க நம்ம ஒரு ஐடிஎஃப்சி பாண்டியன் கூட்டுறவு வங்கின்னு இருக்கா, நம்ம என்ன பண்ணலாம்? சோழன் கூட்டுறவு வங்கின்னு கூட ஆரம்பிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி பைபிள் காலேஜ் தான் இது. நீங்க இங்க படிச்சுட்டு இசிஐலையும் பாஸ்டரா போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்க சிஎஸ்ஐ போகலாம். இல்ல நீங்க இண்டிவிஜுவலா கூட என்ன பண்ணிக்கலாம்? ஏஜி போகலாம், பெந்தகோஸ்தே போகலாம். டிபிஎம் பத்தி எனக்கு தெரியல. ஆர்சி வந்து டிஃபரெண்ட்னு நினைக்கிறேன். நீங்க எங்க வேணா என்ன பண்ணிக்கலாம்? பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு போகலாம். இன்னைக்கு சென்னை சிட்டிலே பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஒன்று ஓபன் பண்ணிக்க வேண்டியது. ஓபன் பண்ணிட்டு அதுல போயிட்டு உங்களுக்கு நாங்க என்ன பண்றோம்? சர்டிபிகேட் தரோம், பைபிள் காலேஜ் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லி ரெவரண்ட் பட்டம், பிஷப் பட்டம், அந்த மாதிரி அதுக்கு 5000 கொடு 10,000 கொடுங்க அப்படின்னுட்டு நம்மளோட துட்டுல இருந்தே பைசாவை ஆன்லைன் மூலமா வாங்கிக்கிட்டு அப்புறம் ஒரு ஷீல்டு ஒன்று ரெடி பண்ணி ஒரு தட்டுல அதை ஒரு யாரு ஒரு பெரிய விஐபி மூலமா அதை வந்து நம்மளுக்கு கொடுத்து கௌரவப்படுத்தி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு கொடுத்து அதை வந்து டிவி போட்டியில வந்து லைவ் ஓட விட்டு அந்த மாதிரி வீணா போன ஒண்ணுத்துக்காவாத ரெவரண்ட் பட்டம் கொடுக்குற இடம் இது கிடையாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, தியாலஜி காலேஜ். இங்க நீங்க படிச்சீங்க அப்படின்னா முழு பைபிளையும் கரைத்து குடித்து உண்மை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட சத்தியத்தை நீங்கள் பிரசங்கிக்கக்கூடிய மகனாய் மகளாய் மாறுவீர்கள். மிஷனரி ஊழியத்தில் உள்ளவங்களோட ட்ரெஸ் கோட், ஐயா பண்ண மிஷனரி ஊழியத்தில் உள்ள மக்களை நினைவு கூற வகையில் என்ன பண்ணியிருக்காங்க, வச்சிருக்காங்க. இது என்னது? இசிஐ. யாரோ ஐயாவுக்கு படம் வரைஞ்சு கொடுத்துருக்காங்க. இசிஐ தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்குணம். ஐயாவோட ஆபீஸ் இதுதான். லவ் பேர்ட்ஸ்லாம் கிடக்கு பாருங்க, குருவி கிளிலாம் இருக்கு. ஓகே. தேவரே உம்முடைய ஆசீர்வாதத்தையும் அது அடியானின் வீடு என்றென்றும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஆமே. இது வந்து சர்ச்சு இல்ல, சும்மா பிரேயர் ஹால், அவ்வளவுதான். ஐயா வந்து தன்னோட இடத்துல சரிண்ணே சர்ச்சு. இது வந்து மிஷனரியோட ஐயாவோட உருவ சிலை இருக்கு. பேர் என்ன? எவாஞ்சலிஸ்ட் பிரேம் மாஷ் பிரேம் மாஷ் அப்படின்ட்டு ஒரு ஐயாவோட உருவ சிலை. நான் சின்ன பையனா இருக்கும்போது இந்த ஆடிட்டோரியத்துல வந்து ஏகப்பட்ட கல்ச்சுரல் ப்ரோக்ராம், கலை நிகழ்ச்சிகள், டிராமா அதெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்துக்கிடுங்க. அப்போ வந்து இந்த ஆடிட்டோரியம் வந்து பயங்கர பிரம்மாண்டமா தெரியும். அந்த மேடையில ஏறி நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்களா, அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்கும் பார்த்துக்கிடுங்க. அது ஒரு அழகிய நிலா காலம். இந்த ஆடிட்டோரியம் தான் அது. ஆனா நல்லா இருக்குல்ல? ஓகே. சிம்பிள் அண்ட் என்ன சொல்லுவாங்க, ஓல்ட் இஸ் கோல்டு. டைமண்ட் ஜூப்ளி பில்டிங் பாருங்க, பைபிள் காலேஜ். டைமண்ட் ஜூப்ளினா 60 வருஷமா? ஓகே. முன்னாடி பார்த்த சின்ன பையன்ல. ஆமா ஆமா, ஞானஸ்நான தொட்டி. இதுதான் பைபிள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டோட ரூம்ஸ். இப்போ எல்லாருமே அங்க இருக்காங்க போல இருக்கு. ஒருத்தரும் காணோம். நான் சின்ன பையனா இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபுல்லா நார்த் இந்தியன்ஸ், வெளிநாட்டுல இருந்து மிஷனரிமார்கள்லாம் இங்க இருந்தாங்க. இப்ப எல்லாம் வசதி வாய்ப்புகள்லாம் கூடி போச்சு. பைபிள் காலேஜ் படிச்சாலும் வேற எங்கேயாவது ரூம் எடுத்து என்ன பண்ணுவாங்க, தங்கி இருப்பாங்க இல்லையா? வந்து டயோசிஷன் சம்பந்தமான ஆபீஸ், நிருபம் ஆபீஸ், அந்த மாதிரி டயோசிஷன் அந்த இசிஐ ஸ்தாபனத்தோட ஒவ்வொரு இதுவும் என்ன பண்ணியிருக்காங்க, ஆபீஸ் ரூம்கள் இருக்கு பார்த்துக்கிடுங்க. பைபிள் ஸ்கூல் சேர்மன் ஆபீஸ். ஓகே. எத்தனை பாஸ்டர்ஸ் உருவாக்கி இருக்காங்க பாருங்க. ஓகே. பிளாட்டினம் ஜூப்ளி ஹால்
பிரின்சிபல் ஆபீஸ் ஓகே பிரின்சிபல் ஐயா இல்ல. இந்த இடத்த பத்தி நான் சொல்லியே ஆகணுங்க. அதாவது இன்னைக்கு யூடியூப்ல பிரபலமா இருக்கிற நீங்க வியந்து பார்க்கக்கூடிய கலை, அதாவது மியூசிக் அடிக்கிறாங்க இல்லையா, கிட்டார் கீபோர்ட் அடிச்சுக்கிட்டு அந்த யூடியூப் பிரபலங்கள் நிறைய பேரை உருவாக்குன ஒரு இடம் பார்த்துக்கிடுங்க. அதாவது இதுவும் பைபிள் காலேஜ் ப்ளஸ் அது போக பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. கிட்டார் ஒன்று வாங்கிக்கிட்டு எங்க அப்பாட்ட அடம் பிடிச்சி என்ன பண்ணோம், எங்க சர்ச்சில் இருந்து ஒரு அதோ நிக்கிறான் பாருங்க, அவனும் வாலிபனா இருந்தான். இப்போ அவனுக்கும் ஒரு தலைமுடியெல்லாம் நரைச்சி போச்சு கழுத. அவன் நான் இன்னும் ஒரு 4-5-6 யூத் பசங்கள்லாம் இங்கே தான் வந்து என்ன பண்ணோம், என்னது கிட்டார் கிளாஸ் கத்துக்கிட்டோம் பார்த்துக்கிடுங்க. ஆனா இசை என்பது ஒரு கலை இல்லையா? இசை எங்கிருந்து வருகிறது அப்படின்னு கேட்டா நம்ம ஹார்மோனிய பொட்டியில இருந்துமோ. அந்த கலை நம்மளுக்கு இல்ல, அந்த வரம் என்ன ஆகல இல்ல. அதனால நம்மளுக்கு மியூசிக் வந்து என்ன ஆகல, அடிச்சு பார்த்தோம், கிட்டாரோட நரம்பு கிழிஞ்சதுதான் மிச்சமே தவிர நம்மளுக்கு இசை வரல. ஆனா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, நீங்க இன்னைக்கு யூடியூப்ல பிரபலமா பார்க்குற நிறைய இசை கலைஞர்களை உருவாக்குன ஸ்தாபனம் இசிஐ எவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா பார்த்துக்கிடுங்க. அதாவதுங்க, எதுக்காக வந்து இப்ப இந்த இடத்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வருத்தமான ஒரு நிகழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல வச்சு ஐயாவோட நேத்து அந்த சாட்சிகள்லாம் சொன்னாங்க இல்லைங்களையா, ஜீசஸ் கால்ஸ் ஜேசி கார்டன்ல வச்சு அதை வந்து இந்த இடத்துல வச்சிருந்திருக்கணும். வச்சா இப்ப இந்த மாதிரி ஒரு பழமையான இடங்கள், கோல்டன் ஜூப்ளி இடம், இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். இப்போ நேத்து பாருங்க, ஜேசி கார்டன் வானகரத்துல நம்ம பால்த்து நகரன் ஐயா அதை ஏற்கனவே ஒருத்தருக்கு குத்தகை கொடுத்துட்டாங்க. அது குத்தகைக்காரர்கிட்ட தான் என்ன பண்ணியிருக்காங்க, வாடகை, அவ்வளவுதான். ஒரு கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு எடுக்கிற மாதிரி நேத்து எஸ்ராசரகுணம் ஐயாவோட சாட்சிகள் இந்த இடத்துல வச்சு பகிரப்பட்டது இல்லைங்களா. இப்ப நேத்து சிஎம் ஐயாவே வந்துட்டு போனாங்க. இப்ப நம்ம சிஎம் ஐயாவே என்ன நினைச்சிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னையா சிஎஸ்ஐ காரனும் இங்கதான் வந்து கூட்டம் நடத்துறாங்க, இது ஏஜியும் இங்கதான் வந்து நடத்துறாங்க, பெந்தேகோஸ்தே இசிஐலயும் இங்கதான் வந்து அடக்க ஆராதனைக்கு என்ன பண்றாங்க, முன்னாடி வந்து சாட்சி சொல்லிக்கிட்டு கிடக்குறாங்க. அப்போ பால்த்து நகரன் தான் எல்லாருக்கும் போப்பாண்டவர் போல இருக்கு. அப்படிதான் நினைச்சிட்டு போயிருப்பாங்க. நம்மளுக்கே பாதி பேருக்கு தெரியாது தனி ஊழியர்னா என்ன, இந்த மாதிரி ஸ்தாபனங்கள், பொது சொத்து, இண்டிவிஜுவல் சொத்து, நம்மளுக்கே வித்தியாசம் தெரியாத போது நம்ம சிஎம் ஐயாவுக்கு என்ன தெரியும்? அதுதான். அப்ப சிஎம் ஐயாவுக்கே தெரியலங்கும் போது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு எனக்கும் ஓ ஓகே ஓகே, இப்ப இவங்க தான் எல்லாத்துக்கும் தலைவர் பால்த்து நகரன் ஐயா அப்படிதான் நினைப்பாங்க மக்கள். இதை வந்து நான் வந்து குற்றப்படுத்துறதுக்கு, காயப்படுத்துறதுக்கு சொல்லல. இனி வரக்கூடிய காலங்கள்ல என்ன பண்ணுங்க, அவங்கவுங்க இடத்துல இட நெருக்கடியா தான் இருக்கும். நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு சாவு, ஆமா, நம்ம தெருக்குள்ள வச்சு வைக்க முடியல, நம்ம வீட்டு வாசல்ல தானே வைக்கும். அப்பந்தானே நம்ம வீடு தெரியும். அன்னைக்கு அவன் ஒரு சண்டைக்காரன் வருவான், நம்ம கிட்ட பகையாளி இருப்பான், அவன் கூட என்ன பண்ணுவான், நம்ம வீட்டுக்கு வந்து அன்னைக்கு ஒரு வாய் பார்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு அந்த பிரேதத்து பக்கத்துல நின்றுட்டு போவான் இல்லையா. நம்ம வீடு என்ன ஆகும், செத்தா கூட மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு சொல்றவன் கூட நம்ம வீட்டுக்குள்ள வருவான்ல. அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, இனி வரக்கூடிய காலத்துல இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகாம என்ன பண்ணுங்க, அவங்கவுங்க இடத்துல வச்சு வைங்க ஐயா. நம்ம இடங்களை என்ன பண்ணுவோம், நம்ம தான் ஐயா விளம்பரப்படுத்தணும், புரிஞ்சுக்கிடுங்க ஐயா. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, பேராயர் இல்லம், அந்த இல்லத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப உள்ள பேராயர் இருப்பாங்க. அவங்க நாளைக்கு வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா, அடுத்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க வீட்டு பிள்ளைகள், என் பையன் என்ன பண்ணுவான், நாளைக்கு அந்த பேராயர் இல்லத்துல போய் இருப்பான். அதுதான் பொது சொத்து, சரிங்களா. இதே தனி ஊழியத்துல நம்ம என்னதான் காணிக்கைகள் கொடுத்து என்ன பண்ணாலும் அவங்க வெளியே போயான்னு சொன்னாங்கன்னா நம்ம வெளியே போய் தான் ஆகணும். ஆனா இந்த மாதிரி ஸ்தாபனங்கள்ல அப்படி கிடையாது. நான் ஏம்ல வெளியே போனோம், இந்திய மிஷினரி மூவ்மெண்ட் என்னோட சொத்துல, என்னோட ஊழியம், நான் பண்ணுவேன், நீயா இல்ல அப்படின்னு என்ன பண்ணலாம், நம்ம வந்து இது நம்மளோட சொத்தை ஆக்கிக்கலாம். சரிங்களா. கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட் எப்படியோ, கவர்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் எப்படியோ, அந்த மாதிரி இடங்கள் தான் இந்த ஸ்தாபனங்கள். நன்றி, வணக்கம்.